வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். உளுந்தூர்பேட்டை அருகே வேன் மரத்தில் மோதி விபத்து, 6 பேர் பலி, 14 பேர் படுகாயம். பழனி பஞ்சாமிர்தத்தில் கலப்படம் என திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி கருத்து, கோவில் நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார். இனி விரிவான செய்திகள். கோவில்பட்டி அருகே மூடி திட்டத்தில் கட்டப்பட்டு வரும் வீடு தொடர்பாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக துப்புரவு பணியாளரை தாக்கியதாக புகார். மாவட்டம் எட்டயாபுரம் அருகே உள்ள செமப்பதூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் பரமசிவம், குருவம்மாள் தம்பதியினர். இவர்கள் செமப்பதூர் பஞ்சாயத்தில் சுமார் 30 ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு அரசு சார்பாக மோடி திட்டத்தில் வீடு கட்டுவதற்காக ஆணை பெறப்பட்டு அதே ஊரை சேர்ந்த மாரியப்பன் என்பவர் வீடு கட்டுவதற்கு 11 லட்சம் ரூபாய் ஆகும் என ஒப்பந்தம் செய்தார். ஒப்பந்த அடிப்படையில் 11 லட்சம் ரூபாயையும் வங்கி லோன் மூலம் பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும் நிலையில் பாதையில் விட்டுவிட்டு சென்று விட்டார். மேலும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் வீடு கட்டி முடிக்கப்படும் என தெரிவித்தார். இதற்கிடையில் மாரியப்பன் கொப்பம்பட்டி காவல் நிலையத்தில் தம்பதியர்கள் 2 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என புகார் வழங்கினார். புகாரின் அடிப்படையில் கொப்பம்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்ற தம்பதியர்கள் நடந்தவற்றை எடுத்து கூறியதன் அடிப்படையில் புகார் தள்ளுபடி செய்யப்பட்டது. புகார் வழங்கிய மாரியப்பன் இறுதி வரை காவல் நிலையத்திற்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து மாரியப்பன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதற்கு அவர்களது உறவினர்களான செந்தில் மற்றும் மகராசியை சாட்சியாக சேர்த்திருந்தார். இதுகுறித்து மகராசியிடம் குருவம்மாள் கேட்டபோது மகராசி தனது மாமா மாரியப்பன் தனக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கையொப்பம் பெற்று சென்றார் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பரமசிவம் மற்றும் குருவம்மாள் ஆகியோர் மீண்டும் மகராசி குடும்பத்தினரிடம் கேட்டு சென்றபோது இருவருக்கிடையேயும் வாக்குவாதம் மற்றும் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறி மகராசி மற்றும் செந்தில் ஆகியோர் துப்புரவு தொழிலாளியை ஜாதி குறிப்பிட்டு தகாத வார்த்தைகளால் பேசி கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த பரமசிவத்தை கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நாங்கள் 37 வருஷமாக வேலை பார்ப்போம் பஞ்சாயத்தில். அறிஞ்செழுதி சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அப்போ வீடு கட்டி கொடுத்தாரு ஒரு குளவரி. அவங்க வந்து இப்போ கேஸ் போட்டுட்டாரு. கேஸ் போட்டதுக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்ப 2 லட்சம் அவர்கிட்ட வாங்கினதுக்காக. நான் செமப்பதுலேருந்து துப்புரவு பணியாளர்களில் 37 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். நானும் எங்கள் வீட்டுக்காரன் பரமசிவம், என் பேர் குருவம்மா. அப்போ அவர் மாறி போலவர் கேஸ் விஷயமா போய் நான் கேட்க போனேன். இந்த மாதிரி ஏம்மா எங்கள் வீட்டுக்காரால் 2 லட்சம் வாங்கினது உண்மையா? நீங்கள் தானே சாய் கையெழுத்து போட்டிருக்கீங்க, ஏன் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா. அப்படியெல்லாம் போடலை அப்படின்னாரு. ஏம்மா அந்த பேர் இருக்குல்ல அப்படின்னு முத நாள் போய் கேட்டேன். நான் வந்து தெரியாமல் போட்டுட்டேன், எங்கள் மாமா வந்து எனக்கு வேலை வாங்கி தாரேன்னு சொல்லி தான் கேட்டார் அப்படின்னு சொல்லவும் நான் வந்துட்டேன். மறுநாள் நான் போய் கேட்டேன். கேட்டதுக்கு அப்படித்தான் செய்வேன், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு செந்திலும் மகராசியும், நீ சக்கிலிச்சு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, எங்கள் மாமா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் கேட்போம், நீ என்ன செய்யணும். பத்மஸ்ரீ பா. சிவந்தி ஆதித்தனாரின் 89வது பிறந்தநாள் விழா கோவில்பட்டி காமராஜர் சிலை முன்பாக வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு அரசியல் கட்சியினர் மரியாதை செலுத்தினர். பத்திரிகை உலகில் வியத்தகு சாதனைகள் படைத்து முத்திரை பதித்தவர் பத்மஸ்ரீ டாக்டர் பா. சிவந்தி ஆதித்தனார். அவரது 89வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காமராஜர் சிலை முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சிவந்தி ஆதித்தனாரின் திருவுருவ படத்திற்கு பாண்டியனார் மக்கள் இயக்கம் சீனி நாடார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி நாடார் உறவின் முறை சங்க தலைவர் பழனிசெல்வம், திமுக சார்பில் நகர்மன்ற உறுப்பினர் தவமணி, அதிமுக சார்பில் நகர்மன்ற உறுப்பினர் கவியரசன், மதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் RS ரமேஷ் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை குழு விநாயகம் ரமேஷ், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அருண் பாண்டியன், பாஜக நகர தலைவர் சீனிவாசன், தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தொகுதி பொறுப்பாளர் சுரேஷ், செயலாளர் அன்னலட்சுமி, அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் நகர செயலாளர் ஆறுமுகம்,
கருத்துரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு தலைவர் சார்பில் தமிழரசன், AITUC சட்ட ஆலோசகர் சரவணன், லட்சுமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அருண் 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 அங்கேயே நின்னுங்க. சின்ன சின்ன எட்டயபுரத்தில் அதிமுகவினருக்கு உறுப்பினர் அடையாள அட்டையை வீடு வீடாக சென்று வழங்கிய நகர செயலாளர். தமிழ்நாடு முழுவதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு புதிய டிஜிட்டல் வடிவிலான அடையாள அட்டை வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவின்படி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு ஆலோசனையின் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அதிமுக நகர செயலாளர் ராஜகுமார் தலைமையில் எட்டயபுரம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு புதிய டிஜிட்டல் வடிவிலான உறுப்பினர் அட்டைகள் வழங்கப்பட்டது. இதில் அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் வீடு வீடாக சென்றும் கடை வீதிகளில் அதிமுகவை சேர்ந்த வியாபாரிகளுக்கும் நகர செயலாளர் ராஜகுமார் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கி 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும், அதற்கு கழக நிர்வாகிகள் கட்சி பணிகளை திறம்பட செய்யும்படி கேட்டுக்கொண்டார். சேர்ந்து அப்படி இங்க பாருங்க என்ன சேர்ந்து பாருங்க. வேப்பூரில் விடுதலை சிறுத்தை கட்சி மகளிர் விடுதலை இயக்க புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் மாவட்ட செயலாளர் திராவிட மணி தலைமையில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கத்தின் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் மகளிர் விடுதலை இயக்க மேற்கு மாவட்ட அமைப்பாளர் தமிழ்மொழி, மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி தலைமையில் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கத்தின் அமைப்பாளர் தமிழ்மொழி முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கு மாவட்ட துணை செயலாளர்கள் நல்லூர் மற்றும் மங்களூர் ஒன்றிய புதிய பொறுப்பாளர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். தொடர்ந்து அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் கடலூர் மேற்கு மாவட்டம் சார்பில் பெரும் திரளாக மகளிர் கலந்து கொள்ள வைப்பது, மாநாடு வெற்றி பெற புதிய நிர்வாகிகள் அனைவரும் வீடு வீடாக சென்று பெண்கள் மதுவினால் ஏற்படும் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, பெண்களை அதிக அளவு மாநாட்டிற்கு பாதுகாப்பாக வாகனங்களில் அழைத்து வருவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மங்களூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் காசி புயல், நல்லூர் வடக்கு ஒன்றிய பொருளாளர் சாண்டிலியன், நல்லூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் சுரேஷ், மாவட்ட அமைப்பாளர் பெரியசாமி, நல்லூர் வடக்கு ஒன்றிய அமைப்பாளர் வேப்பூர் அர்ஜுனன், ஊடக மைய அமைப்பாளர் முனுசாமி, மகளிர் இயக்க மேற்கு மாவட்ட பொருளாளர் தேவி, துணை செயலாளர்கள் கலையரசி, லக்ஷ்மி,
சுகந்தி, கொஞ்சம்கிளி, பழனியம்மாள் மற்றும் நகர் ஐயப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மைய மாவட்டத்தில் யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு எப்போதும் நான் வாய்ப்பு வழங்கக்கூடியவன் என்னும் அவரே குடியேற்றுவார், அவரே தலைவர் பிறந்த நாளுக்கு நம்பர் எடுத்து நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லுவார். கடலூர் மைய மாவட்டத்தின் சார்பில் கொண்டிருக்கிறார்கள். அந்த அகம் கிராம மக்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை லாரியில் தான் தண்ணி வருது. மாவட்டத்தில் ஆதாந்தர் கொள்ளையில் ஒரு பெண் முகாம் செயலாளராக இவர் பணியாற்றினார். அப்படிப்பட்ட பெண் நலத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து கடலூர் மைய மாவட்டம் சார்பில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டையில் பெண்ணுரிமை போராளி தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தலைமையில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து கடலூர் மைய மாவட்டம் சார்பில் செயற்குழு கூட்டம் விருத்தாச்சலம் தனியார் திருமண மண்டபத்தில் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் பாவலன், கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன், மண்டல செயலாளர் ராஜ்குமார், மண்டல துணை செயலாளர் 5000 ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து புதிய மகளிர் அணி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் விருத்தாச்சலம் நகர செயலாளர் முருகன், மாநில துணை செயலாளர்கள் நெய்வேலி குரு மற்றும் ராகுல் வளவன், ஒன்றிய செயலாளர்கள் சுப்பு, ஜோதி, இளைய பெருமாள், ஒன்றிய பொருளாளர் எழில்வான், சிறப்பு மாவட்ட அழைப்பாளர்கள் தன்ராஜ், மருதையன், ஐயப்பன், மகளிரணி மாவட்ட செயலாளர் கௌசல்யா, நகர துணை செயலாளர் வீரமணி, ஒன்றிய துணை செயலாளர்கள் கவியரசு, சரவணன், தென்றல், ராஜ், மங்களம்பேட்டை பேரூராட்சி செயலாளர் விடுதலை அம்பேத், தனாகுமார், மாவட்ட அமைப்பாளர் விஜயகுமார், ஒன்றிய நிர்வாகிகள் ஐயாதுரை, ஜூட்மணி, அருள்வளவன், நகர நிர்வாகி மதுசூதனன், கரிகால் வளவன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி விருத்தாச்சலம் தொகுதி, விருத்தாச்சலம் நகரம், விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றியம், விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றியம், கம்மாபுரம் வடக்கு ஒன்றியம், மங்களம்பேட்டை பேரூராட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதை தாண்டி இருக்கும் வீட்டுக்காரர் சில விஷயத்தில் அனுமதிப்பார், சில விஷயத்தில் வீட்டுக்காரர் போகணும்னு சொல்லுவாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும், நிறைய நெருக்கடிகள் இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. இந்த கட்சி வரதால எங்களுக்கு புறவுன்னு சொல்கிறாங்க, இது அதை பேசுகிறாங்க, எது பேசுகிறாங்கன்னு சொன்னால் அதனால் அவருக்கு நாம் ஒரு நன்றி கடனாகவும் அந்த இதை கட்சியை வளர்ப்பதற்கு கட்சியாக நாம். விருத்தாச்சலம் அருகே பாரதிய ஜனதா கட்சியின் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள சித்தேரிக்குப்பம் கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் கொடியேற்று விழா வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவு மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், மாவட்ட தலைவர் மணிகண்டன் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கி பாரதிய ஜனதா கட்சி கொடியினை ஏற்றி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, ஜீவா, வினோத்குமார், பொருளாளர் மேகநாதன், மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி, உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் இளையராஜா, பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் ராஜேந்திரன், தெற்கு ஒன்றிய தலைவர் தங்க வெங்கடேசன், விசலூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயச்சந்திரன், வடக்கு ஒன்றிய தலைவர் பரமசிவம் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக உரிய அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியில நீங்கள் எல்லாம் இணைந்திருக்கின்றீர்கள். யாரு வேணாலும் இந்த கட்சியில மேல வரலாம். நீங்க உழைச்சேன்னு சொன்னா, நேரம் கொடுத்தேன்னு சொன்னா, நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த அளவிற்கு மிகச்சிறந்த தலைவராக இருக்கக்கூடிய, மக்களை பற்றிய சிந்திக்கக்கூடிய, மக்களுக்காகவே ஆட்சி நடத்தக்கூடிய, மக்களுக்காகவே திட்டங்களை கொண்டு எந்த காரணத்துக்காக பாரதிய கட்சி மற்ற கட்சியிலிருந்து வித்தியாசப்பட்டிருக்கிறது. நாம இன்னைக்கு இந்த பிஜேபியில் சேர்ந்து இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம். அதோடைய பலன் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, என்ன கிடைக்க போகுது என்பதை பற்றியெல்லாம் மிக விளக்கமாக பேச இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதற்காக நாங்கள் எல்லாரும் ஆவலாக காத்திருப்பதனால நம்முடைய நீங்க இப்படியா
குடும்பம் மட்டும்தான் அன்னைக்கு இந்த ஊராட்சியில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கோட்ட அமைப்பு செயலாளர் மரியாதை மிகுந்த அண்ணன் பாண்டுரங்கன்ஜி அவர்களே, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள், மாவட்ட உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளருமான விருத்தாச்சலம் அருகே 15 ஆடுகளை திருடி சென்ற திருட்டு கும்பலை பிடித்து சிறையில் அடைத்த காவல்துறையினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த காவனூர் கிராமத்தை சேர்ந்த ராமச்சந்திரன், இளமங்கலம் கிராமத்தை சேர்ந்த அன்பரசன், புத்தூர் கிராமத்தை சேர்ந்த ரமேஷ், ஆண்டிமடம் பகுதியை சேர்ந்த மதியழகன் ஆகிய 4 சேர்ந்து 600 செம்மறி ஆடுகள் மற்றும் பள்ளி ஆடுகளை வளர்த்து வந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி காவனூர் கிராமத்தில் விவசாய நிலத்தில் பட்டி அமைத்து 600 ஆடுகளையும் அடைத்து வைத்திருந்தனர். அப்போது நள்ளிரவில் வந்த ஒரு கும்பல் ஆடுகளை பாதுகாத்துக் கொண்டிருந்த ராமச்சந்திரனை கை கால்களை கட்டி போட்டுவிட்டு 15 ஆடுகளை டாடா ஏஸ் வாகனத்தின் மூலம் திருடி சென்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ஆட்டின் உரிமையாளர்கள் கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் புகாரின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். அப்போது காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் புவனகிரி அடுத்த அகர ஆலம்பாடி கிராமத்தை சேர்ந்த பாலிடெக்னிக் படிக்கும் 19 வயது கொண்ட மதிவாணன், 23 வயதான சதீஷ்குமார் மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் 17 வயது சிறுவன் உட்பட 3 கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் டாடா ஏஸ் வாகனம் மூலம் ஆடுகளை கடத்தி சென்றதும் கள்ளக்குறிச்சி அருகே சந்தையில் விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. பின்னர் அவர்களிடமிருந்து டாடா ஏஸ் வாகனம் மற்றும் ஆடு விற்ற பணம் 24,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். எங்கே கட்டியிருந்தது? பள்ளி ஆடுனா கருப்பாடா? எதில் வந்து எடுத்துகிட்டு போனாங்களா? எதில் வந்து எடுத்துகிட்டு போனாங்க? ராமச்சந்திரன் சொந்த ஆடு தான். இப்போ இங்கே 4 பேர் ஆனால் சொந்த ஆடு தான். அதில் நான் அந்த அண்ணா புத்தூர் அந்த ஆட்டுக்கு அந்த இருக்குது சார். எங்கள் ஊர் இளமாவளம். எத்தனை ஆடு? எல்லாம் 600 அந்த 4 பேர். அந்த தக்காயாலும் இறங்கி வந்து இவர் கூட்டு பார்த்துட்டு மூச்சிட்டு தான் இருந்தாரான். ஒன்று உக்காந்துருக்கேன், மூச்சிட்டு தான் இருந்தாரான், நடந்துட்டு இருந்தாரான். 4 இல்லைன்னா அப்படியே 4 பேர் வந்து ஆண்டிப்பட்டி காவல் நிலைய வளாகத்தில் காவல் ஆய்வாளரை கண்டித்து பாஜகவினர் போராட்டம். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளுக்காக வருகிற 28ஆம் தேதி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மினி மராத்தான் போட்டி நடத்துவதற்கு அனுமதி கேட்டு ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்திற்கு பெண்கள் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் வந்திருந்தனர். காவல் ஆய்வாளர் சரவணகுமாரிடம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது காவல் ஆய்வாளர் சரவணகுமார் பெண்கள் குறித்து அவதூறாக பேசி துப்பாக்கியை எடுத்து மேசையில் போட்டு மிரட்டும் தோணியில் பேசியதாக குற்றம் சாட்டி அவரை கண்டித்து காவல் நிலைய வளாகத்திலேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களை பற்றி தரக்குறைவாக பேசியதாகவும் துப்பாக்கியை மேசையில் போட்டு மிரட்டும் தோணியில் பேசியதாகவும் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் கோஷம் எழுப்பினர். இதனால் காவல் நிலைய வளாகத்தில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து காவல் நிலையம் வந்த ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் சண்முகசுந்தரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பாஜகவினரை சமாதானம் செய்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. அதுக்காக இன்னைக்கு எங்களை வர சொல்லியிருந்தாங்க. வரவும் ஆப்போசிட் பார்ட்டி வரட்டும், உட்காருங்க 10 நிமிஷம் இருங்க, அப்படி வரல அப்படின்னா அவங்களுடைய பெட்டிஷன் வந்து டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டாரு. வரவும் 10 நிமிஷம் அங்கே உள்ள என்ன பேசினாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. எங்களில் 2 பேரை கூப்பிட்டாங்க, நாங்கள் 3 பேராக போயிருந்தோம். நான் எங்கள் ஆண்டிப்பட்டி தெற்கு மண்டலுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர் 3 பேர் நாங்கள் உள்ளே போயிருந்தோம். பார்க்கும்போது என்ன அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. பார்க்கும்போது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த ஆய்வாளர், உன் பொண்டாட்டி தாலியை ஒருத்தன் அறுத்துட்டு போயிட்டான், அதை விசாரிக்க சொல்லுவியா இதை விசாரிக்க சொல்லுவியா, இது பேச்சா? நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அதை மட்டும் தான் பேசணும். அதுக்காக நாங்கள் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா பொண்டாட்டியை ஏழை விடுறதோ, நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு ஸ்டேஷனுக்கு வந்தா பாதுகாப்பு கேட்டு பெண்களுக்கு ஸ்டேஷனுக்கு வந்தா ஆய்வாளர் பொண்டாட்டி தாலின்னு 2 தடவை அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களை கூப்பிட கேட்டு நீங்கள் 2 தடவை விசாரிக்க போறீங்க. அதுக்கு ஒரு எங்களை அட்ஜஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டிய காரணம் என்ன?
பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற நீங்களே காவல்துறை உங்க நண்பன்றீங்க. நாங்க அதை நம்பி தானே உங்களோட வாரோம். நீங்க அது மாதிரி நடந்துக்கிறோம். சொந்த நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் வீட்டை விட்டு வெளியேற சொல்லி பழங்குடியின கணவன் மனைவி மீது 10 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல். திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடி அருகே உள்ள வாழகிரி பகுதியை சேர்ந்தவர்கள் பழங்குடியின பலியர் இனத்தை சேர்ந்த மல்லிகா ரமேஷ் தம்பதியினர். இவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக அப்பகுதியிலேயே தங்கியிருந்து அருகில் உள்ள தோட்ட பகுதிகளில் காவல் பணி மற்றும் கூலி வேலை பார்த்து வருகின்றனர். இவர்களுக்காக தனியார் தோட்ட உரிமையாளர்கள் தரப்பிலிருந்து 21 சென்ட் நிலம் 14 குடும்பங்களின் குடியிருப்புக்காக ஒதுக்கி தரப்பட்டது. அவற்றில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து 14 பலியர் பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அக்குடியிருப்பு பகுதிக்கு மல்லிகா நகர் என பெயரிட்டு அப்பகுதியின் பழங்குடியின தலைவராக மல்லிகா இருந்து வருகிறார். இந்த நிலையில் பழங்குடியின மக்களின் குடியிருப்புக்கு இடத்தை இலவசமாக அளித்தவர்களின் உறவினர்களான பிரபு மற்றும் வெங்கடேஷ் ஆகியோர் 10 நபர்களுடன் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தனது வீட்டில் இருந்த மல்லிகா மற்றும் அவரது கணவர் ரமேஷை சரமாரியாக தாக்கினர். இதில் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் முதலுதவி சிகிச்சைக்காக பண்ணைக்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டனர். தாக்குதல் குறித்து மல்லிகா ரமேஷ் ஆகியோர் தாண்டிக்குடி காவல் நிலையத்திலும் புகார் செய்தனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மல்லிகா மற்றும் அவரது கணவர் ரமேஷ் பழங்குடியினரான தன்னை எவ்வித காரணமும் இல்லாமல் தங்களது நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதுகுறித்து தாண்டிக்குடி காவல் நிலையத்திற்கு முறையாக புகார் செய்தும் இதுவரை தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் புகார் கூறினர். மேலும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தங்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் மருத்துவமனையை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்துவதாகவும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் மீது புகார் கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்டில் வந்து நானே என் வீட்டுக்காரர் இன்னொரு வாட்ச்மேனும் வந்து காவை காட்டுறோம். காவை காட்ட அன்னைக்கு காவக்காரர் வந்து ஒரு 8 மணிக்கு வர்றது. அவர் லேட்டாக வந்தார். அப்போ ஒரு 8 மணிக்கு மேலே வந்து ஒரு 4-5 பேர் வந்து சாதனை குடிச்சு நிற்பாங்க போல். அவங்க பாட்டுக்கு வந்ததுமே என் வீட்டுக்காரர் அடிக்க வந்தாங்க. என் வீட்டுக்காரர் அடிக்க வர நான் தடுக்க போனேன். தடுக்க போகாமல் என்னையை போட்டு அப்படியே அடித்து தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டு எனக்கு இந்த சைடு அடிபட்டுச்சு, இந்த முதுகு அடிபட்டுச்சு. ஆனால் அவங்க பேசின வார்த்தைகளை பெரிய பெரிய வார்த்தைங்க. அதாவது பழியிற மக்கள், நாங்கள் பழியிற மக்கள். நாங்கள் அங்கே வந்து ஒரு எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு 14 குடும்பம் நாங்கள் இருக்கோம். 14 குடும்பத்துக்கு 21 சென்ட் கொடுத்தாங்க. ஆமாம், 21 சென்ட் வந்து அவங்க தான் கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் அந்த காட்டில் நான் அங்கே தான் ஆரம்பத்துலேருந்து நான் அங்கே தான் இருக்கிறேன். அங்கே தான் வேலையும் செஞ்சேன். அங்கே தான் எல்லா வேலையுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து ஒரு ட்ரைபல் லீடர்ஸு. அதாவது வந்து என் பேர் வந்து மல்லிகா. நான் ஒரு பழங்குடி தலைவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்திருக்குது, ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. என் ஜாதியை பற்றி நீங்கள் காட்டு முராண்டி தான் பேரம்பேத்தி இருக்குது. ஏன்னா என் மகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. பேரம்பேத்தி 6 பேரம்பேத்தி இருக்குது. அங்கே தான் வசிக்கிறீங்க இல்லைங்களா? ஆமாம், நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம். எங்கள் ஊர் பேர் வாழகிரி மல்லிகா நகர். அந்த ஏரியாவிலே வந்து அது நாங்கள் எங்களை மீறி எதுவுமே நடக்காது. ஆனால் இருந்தாலும் என்னை ஈஸியாக வந்து அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டாங்க. இதுக்கு வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. முறையாக ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்து அங்கே உளுந்தூர்பேட்டை அருகே மேட்டுத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் அதிகாலை வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் மரத்தில் மோதி விபத்து. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மேட்டத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் திருவண்ணாமலை மாவட்டம் மாம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த பக்தர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வீடு திரும்பிய போது அதிகாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மரத்தின் மீது மோதி வேன் அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் பெண் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 14 பேர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்து வந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஆய்வு செய்து போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. மேலும் திருநாவலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பழனி திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக மோகன்ஜி மீது புகார் அளித்த நிலையில் பழனி அடிவாரம் காவல்துறையினர் இரு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இத்திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பழனி திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக விற்பனை செய்து வரும் பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரை கலந்து விற்பனை செய்து வருவதாக திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பழனி திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக வழங்கப்பட்டு வரும் பஞ்சாமிர்தத்தில் எவ்வித கலப்படமும் எவ்வித மாத்திரைகளும் கலக்கப்படவில்லை என திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக விளக்கம் அளித்துள்ளனர். மேலும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக வழங்கப்பட்டு வரும் பஞ்சாமிர்தத்தின் மீது அவதூறு கருத்தை பரப்பிய மோகன்ஜி மீது அடிவாரம் காவல் நிலையத்தில் திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அடிவாரம் காவல்துறையினர் மோகன்ஜி மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சம்மன் அனுப்பியுள்ளனர். தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியில் செய்து வரும் ஆன்மீக பணிகளை குறைகூறும் வகையில் இதுபோன்று அவதூறு செய்திகளை பரப்பி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட வானாபுரத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் தாலுகா ரங்கப்பனூர் கிராமத்தில் கிராம அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ச்சனா காமராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கிராம நிர்வாக அலுவலர் பாலசுப்ரமணியன், உதவி ஆசிரியர் பாலு, கிராம சுகாதார செவிலியர் விமலா, மகளிர் சுய உதவி குழு சந்திரலேகா, நதியா, அங்கன்வாடி பணியாளர் கவிதா, கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் ரூபாவதி, உள்ளூர் காவல் நிலைய குழந்தை நல காவல் அலுவலர் ரகு, ஆஷா பணியாளர் வீரம்மாள், இளைஞர் அமைப்பு பிரதிநிதி மேகலா, குழந்தை பராமரிப்பு நிறுவன பிரதிநிதி சுமதி மற்றும் உறுப்பினர்கள் வல்லவி, நித்யா கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கிராமங்களில் 18 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கும் 21 வயதிற்குட்பட்ட ஆண் குழந்தைகளுக்கும் திருமணம் நடைபெறுவதாக தெரிய வந்தால் மாவட்ட சமூக நல அலுவலகம் மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தல் எனவும், கிராமங்களில் குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நேர்ந்தால் 1098 என்ற எண்ணிற்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தல் எனவும், குழந்தைகள் போதைப் பொருள் பயன்படுத்துவதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் இறுதியில் ஊராட்சி செயலர் திருமால் வளவன் நன்றி கூறினார். நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. அதே போல சார் அண்ணன் சொன்னாரு போதைப் பொருள் வந்து 1 மாசம் 3 மாசம் அடிமையாயிட்டாங்க. 18 வயசுல இருக்க பசங்க வந்து கெட்டு போறதுக்கு காரணம் என்ன? கஞ்சா, குடி. இப்பெல்லாம் வந்து டாஸ்மார்க் கூட அந்த அளவுக்கு ஹைலைட்டா போல, கஞ்சா தான் நிறைய போயிட்டு இருக்கு. அந்த கஞ்சா அவங்க குடிக்கும் போது இருக்கிற பெண்கள் அதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதனால கஞ்சாவோ இல்ல சாராயமோ எது இது பண்ணாலும் நம்ம போய் நம்ம தூக்கி வச்சு தலையில ஆடக்கூடாது. அது ஆண் பிள்ளையார் மற்றும் தேர்ச்சி பெறாமல் போதல் போன்ற காரணங்களால் மாணவர்களுக்கிடையே ஏற்படும் தற்கொலை எண்ணத்தினை தவிர்க்கும் பொருட்டு அரசு உதவி எண் 104
தொடர்பு கொண்டு மனநல ஆலோசனை மையம் அது குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களையும் டீனேஜ் அதிகமாக வந்தாங்க என்ன ஆகுனா கடைசியில் நானும் கேர் கொடுக்கணும்னு வச்சுக்கோ கர்ப்பப்பை இருக்கு இல்லையா அது நல்லா போதுமான வளர்ச்சி இருக்காது அது குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் கல்யாணம்னா என்னன்னு தெரியாது குழந்தைனா என்னன்னு தெரியாது அதே ஒரு குழந்தை ஓமலூர் அடுத்த காடையாம்பட்டி ஒன்றிய குழு தலைவர் மற்றும் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் ஒன்றிய அலுவலக வாயிலில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காடையம்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் உள்ளது. காடையம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் 19 உறுப்பினர்கள் உள்ளனர். ஒரு உறுப்பினர் இறந்துவிட்ட நிலையில் தற்போது 18 உறுப்பினர்கள் செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர், துணைத் தலைவர் மற்றும் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் என 16 பேர் ஒன்றிணைந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய அலுவலக நுழைவு வாயில் பகுதியில் அமர்ந்து கொண்ட அனைவரும் கடந்த ஓராண்டாக உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை. பொது நிதி வந்தபோதும் அதிகாரிகள் உறுப்பினர்களுக்கு கொடுக்க மறுப்பதால் வார்டுகளில் வளர்ச்சி திட்ட பணிகளை செய்ய முடிவதில்லை. இதனை கேட்டால் தலைவர், துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை அதிகாரிகள் மதிப்பதில்லை. இதனால் வார்டு மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வார்டு மக்கள் வீடுகளுக்கு வந்து சாலை வசதிகள், குடிநீர் தொட்டிகள், சாக்கடை வசதிகள் என பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க எங்களிடம் கேட்கின்றனர். ஆனால் இங்கு அதிகாரிகள் நிதி ஒதுக்காவிட்டால் எப்படி மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும்? அதனால் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் வரை போராட்டம் நடத்தப்படும் என்று கூறி அலுவலக வாயிலில் அமர்ந்து கொண்டனர். அதிகாரிகள் கூறும்போது கொடுக்கப்படும் நிதி வேலையை செய்ய சில இனங்களை குறிப்பிட்டு செய்ய வேண்டும் என்று வருகிறது. அதனால் நாங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதில் நாங்கள் ஒன்றும் செய்வதற்கு இல்லை என்று தெரிவித்தனர். இதனிடையே காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். எங்களுக்கு நிதி கிடைத்தால் நாங்கள் போராட்டத்தை கைவிடுகிறோம் என்று தெரிவித்தனர். மேலும் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். இதனிடையே ஒன்றிய குழு தலைவர் மாரியம்மாள் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர் வேடியப்பன் ஆகியோருக்கு லேசான மயக்கம் ஏற்பட்டது. உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் வாகனம் வரவழைக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனால் காடையம்பட்டி ஒன்றிய அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் உங்களது கோரிக்கை ஏற்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து உறுப்பினர்கள் அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். அவங்க கேள்விக்கு நாங்க விடை கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். உங்களை கேள்வி கேக்குறாங்க. எந்த கவுன்சிலர் போன் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க? நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரா கேளுங்க. இவங்க யார் அதிகாரி? ஒரு நிமிஷம் சார், நீங்க தான் சொல்றோம் சரிங்களா? உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மேலதிகாரிகிட்ட பேச்சுவார்த்தை மாவட்ட ஆட்சியர் அம்மா எங்க முன்னாடி சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களும் சொன்னாங்க. கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. ஏன் சொன்னாங்க? கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. வாங்க, நீங்க வாங்க, உங்க சார்பா நீங்க ஒரு டீம் வந்து பேசுங்க. போட்டாங்கன்னா அவங்க செய்ய போறாங்க. ஓராண்டு காலம் நிற்கும். ஒரு காலம் மக்கள் சொல்லிட்டோம். கண்டிப்பாங்க காடையாம்பட்டி ஒன்றிய உறுப்பினர்களை புறக்கணிக்காதே. ஒதுக்கீடு செய். வேப்பூர் அருகே ஆவட்டியில் 284 பயனாளிகளுக்கு ரேஷன் அட்டை மற்றும் அங்குள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் உறுப்பினர் அட்டை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் வழங்கினார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ஆவட்டி கிராமத்தில் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆட்டோ ஓட்டுநர் உரிமையாளர் நலச்சங்கத்தை திறந்து வைத்து பின்னர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் ஆட்டோ ஓட்டினார்.
பின்னர் அங்குள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 284 பயனாளிகளுக்கு ரேஷன் அட்டை மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் உறுப்பினர் அட்டை வழங்கினார். மேலும் 29 பயனாளிகளுக்கு வீட்டு மனைப்பட்டாவும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் வழங்கினார். அமைப்பு சாரா ஆட்டோ ஓட்டுநர் வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் வழங்குகிற விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இனிய நிகழ்ச்சியை மிக சிறப்பாக குமார் வேல்முருகன், சிவகுமார், சுரேஷ்குமார், கலையரசு, மாவட்ட கவுன்சிலர் தம்பி செல்வி ராஜரத்ன அவர்களே, மாவட்ட குழு துணைத் தலைவர் அடுத்து மாவட்ட கவுன்சிலர் தம்பி செல்வி ராஜரத்ன அவர்களே, மாவட்ட. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உளுந்தூர்பேட்டை அருகே வேன் மரத்தில் மோதி விபத்து, 6 பேர் பலி, 14 பேர் படுகாயம். பழனி பஞ்சாமிர்தத்தில் கலப்படம் என திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி கருத்து. கோவில் நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.